இப்போ பைத்தான்ல இருக்க மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த 4 பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் இங்கே a ஈக்குவல் டு 5 அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அடுத்து b ஈக்குவல் டு 10 அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் a ப்ளஸ் b அப்படின்னு கொடுத்தா எனக்கு வந்து ஆட் ஆயிரும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ வந்து 15 அப்படின்னு சொல்லிடுச்சு. இதே மாதிரி நம்ம மைனஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ -5 அப்படின்னு சொல்லுது. இதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். எனக்கு 50 அப்படின்னு கரெக்டாக வரணும். இப்போ 50 அப்படின்னு வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது டிவைட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து 0.5 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ பைத்தானில் டிவிஷன் வந்து எப்பயுமே ஃப்ளோட்டிங் அவுட்புட் தான் கொடுக்கும். நீங்கள் பைத்தான் 2 யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதில் வந்து இன்டீஜர் அவுட்புட் மட்டும்தான் கொடுக்கும். எதை டிவைட் பண்ணாலும் அதோட அவுட்புட் வந்து இன்டீஜராக தான் இருக்கும். ஆனால் பைத்தானில் டிவிஷன் நடக்கும் போது ஃப்ளோட்டிங் அவுட்புட்டாக தான் கொடுக்கும். இப்போ நான் இந்த வேல்யூஸை மாற்றிட்டு ரன் பண்ணுறேன். அப்போ கூட எனக்கு அப்படி தான் வரும். இப்போ இங்கே 20 அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு 2 அப்படின்னு தானே வரணும். எனக்கு ஆனால் 2.0 அப்படின்னு தான் வரும் பாருங்கள். பார்த்தீங்களா 2.0 அப்படின்னு தான் வருது. ஸோ பைத்தானில் டிவிஷன் நடக்கும் போது அது வந்து ஒரு ஃப்ளோட் அவுட்புட்டை தான் கொடுக்கும். அடுத்தது மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது மேத் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் b ஈக்குவல் டு அப்படின்னு b ஏற்கனவே எடுத்துட்டோம். இப்போ c ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு இன்புட் எடுத்துக்கிறேன். இதில் வந்து 10.67 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 10.67 ரவுண்ட் ஆஃப் பண்ண எனக்கு என்ன வரும்? 11 அப்படின்னு வரும். ஆனால் நம்ம தனியாக போய் மேனுவலாக இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்குலாம் கோட் எழுதிட்டு இருக்க வேண்டாம். இந்த மேத் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பிரிண்ட் ரவுண்ட் ஆஃப் சி அப்படின்னு கொடுக்கணும். ROUND ரவுண்ட். இதுக்குள்ளே சி அப்படிங்கிறத வந்து பாஸ் பண்ணணும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ 11 அப்படின்னு வந்துருச்சா. 10.67 அப்படின்னா இதை ரவுண்ட் பண்ணி எனக்கு வந்து 11 அப்படின்னு சொல்லிடுச்சு. இதை வந்து பிரிண்ட்டுக்குள்ளே தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. இதுக்கு இன்னொரு வேரியபிள் கூட கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் ரிசல்ட் ஈக்குவல் டு ரவுண்ட் ஆஃப் சி அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த ரிசல்ட்டை இங்கே பிரிண்ட் பண்ணாலும் எனக்கு அதே ஆன்சர் தான் வரும். இப்போ ரிசல்ட் இங்கே பிரிண்ட் பண்ணாலும் எனக்கு அதே ஆன்சர் தான் வரும். இப்போ ரன் பண்ணுற பாருங்க. இப்போ அதே ஆன்சர் 11 அப்படின்னு தான் எனக்கு வருது. இப்போ இதே மாதிரி அப்சல்யூட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அப்சல்யூட் வேல்யூ அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் நெகட்டிவ்ல ஒரு நம்பர் கொடுத்தா அதை வந்து பாசிட்டிவாக மாற்றி கொடுக்கும். இப்போ வந்து r is equal to -100 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ வந்து இதை எனக்கு பாசிட்டிவாக மாற்றணும் அப்படின்னா பிரிண்ட், நான் டேரெக்டாக பிரிண்ட்டுக்குள்ளே கொடுக்குறேன். ஒரு வேரியபிள் எல்லாம் ஸ்டோர் பண்ண வேண்டாம். பிரிண்ட் abs ஆஃப் r அப்படிங்கிற வேரியபிள் வந்து இதுக்குள்ளே பாஸ் பண்ணணும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். எனக்கு +100 அப்படின்னு வந்திருக்கு. இங்கே -100 கொடுத்தா +100 அப்படின்னு வருது. ஆனால் +100 கொடுத்தா எனக்கு -100 வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் கொடுத்து பார்க்கலாம். இங்கே மைனஸ் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதை ரன் பண்ணுறேன். எனக்கு அதே வேல்யூ தான் வருது. அப்சல்யூட் வேல்யூ அப்படின்னு கொடுத்தா நெகட்டிவ்ல கொடுத்தா எனக்கு பாசிட்டிவ்ல மாற்றி காட்டும். அவ்வளோதான் அப்சல்யூட் வேல்யூ. அடுத்து எப்படி பைத்தானில் பவர்ஸ்லாம் மேத் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து 100^2 அப்படிலாம் கண்டுபிடிப்போம்ல, அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ a ஈக்குவல் டு 100 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு தான் எனக்கு பவர் கண்டுபிடிக்கணும். பிரிண்ட் அதுக்கு பவர், அதாவது POW அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. POW ஆஃப் ஃபஸ்ட்டு வந்து இந்த வேல்யூவை பாஸ் பண்ணணும். எதுக்கு பவர் கண்டுபிடிக்க போகிறோம்? ஏக்கு தானே பவர் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன பவர் வரப்போகுது? a^2 a^3 இந்த மாதிரி கொடுக்கணும். a^2 தான் இப்போ எனக்கு வேணும். இப்போ நான் 2ன்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 × 100 10,000 அப்படின்னு எனக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. இப்போ இதே மாதிரி நம்ம டேரெக்டாக கூட கொடுக்கலாம். பிரிண்ட் பவர் ஆஃப் 100,3 அப்படின்னு கொடுத்தா எனக்கு டேரெக்டாக 100^3 வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100^3 வேல்யூ வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணிடுச்சு. இப்போ வந்து இப்படி தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம டபுள் எக்ஸ்போனன்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அது வச்சு கூட கொடுக்கலாம். பிரிண்ட் இப்போ 2^2 எனக்கு வேணும் அப்படின்னா 2 exponent 2 அப்படின்னு கொடுத்தா 2 × 2 வேல்யூ வந்து சொல்லும். 2 × 2 என்னது 4. இதே மாதிரி 2 cube வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2^3, அதாவது இந்த எக்ஸ்போனன்ட் மெத்தட் இது வந்து 2 × 2 × 2 2 வந்து 3 டைம்ஸ் போட்டு அதை வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணுவோம். இப்போ அதை ரன் பண்ணுறேன். இப்போ வந்து 8 அப்படின்னு கொடுத்துருச்சா. இதே மாதிரி நம்ம 4க்கு போட்டு பார்க்கலாம். 2^4 அப்படின்னா 2 × 2 × 2 × 2 4 தடவை 2 இன்டூ பண்ணி எனக்கு கொடுக்கும் 16. கரெக்டாக வந்திருக்கா?
இதே மாதிரி வேறு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். அடுத்தது மினிமம் மேக்ஸிமம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் பைத்தான் யூஸ் பண்ணி. இப்போ a ஈக்குவல் டு 5, b ஈக்குவல் டு 10, c ஈக்குவல் டு 100, d ஈக்குவல் டு 1000, சாரி d ஈக்குவல் டு 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இதை நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம் சி தான் பெருசு அப்படின்னு. இதை எப்படி மேத் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். பிரிண்ட் மின் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது வந்து மினிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ மேக்ஸிமம் தான் கண்டுபிடிக்க போகிறோம், அதுக்கு மேக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸ் ஆஃப் a, b, c, d. அந்த எல்லா வேரியபிளும் இதுக்குள்ளே பாஸ் பண்ணி இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ வந்து 100 தான் எனக்கு வந்து மேக்ஸிமம் நம்பர் அப்படின்னு கொடுத்துருச்சு. இதே மினிமம் வேணும் அப்படின்னா இங்கே மின் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். மின் அப்படின்னு யூஸ் பண்ணால் இருக்கிறதுல எது சின்னதோ அதை வந்து எடுத்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ 1 அப்படிங்கிறதா சின்னது, எனக்கு 1 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. இப்போ இதே மாதிரி பைத்தானில் ஃப்ளோர் டிவிஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பிரிண்ட் இப்போ வந்து ஃப்ளோர் டிவிஷன் FLOR ஃப்ளோர் ஆஃப் A அப்படின்னு கொடுக்குறேன். ஏங்கிறது 5ஆ, எங்கள் ஃப்ளோர் ஆஃப் 5 அப்படின்னு கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு எரர் காட்டுது, நேம் ஃப்ளோர் இஸ் நாட் டிஃபைன் அப்படின்னு வருது. இந்த ஃப்ளோர் அப்படிங்கிறது வந்து இங்கே மெத்தடாகவே இதை எடுத்துக்கலாம். இங்கே மின் அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா, மின் அப்படிங்கிறது வந்து எனக்கு க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணி காட்டுதா. இந்த ஃப்ளோர் அப்படிங்கிறது வந்து எனக்கு காட்டலை. இந்த ஃப்ளோர் அப்படிங்கிற மெத்தடில் எனக்கு மேத் அப்படிங்கிற மாடியூலுக்குள்ளே எழுதி வச்சுருக்காங்க. அதை இம்போர்ட் பண்ணாதான் இந்த ஃப்ளோர் அப்படிங்கிறதுல என்னால் யூஸ் பண்ண முடியும். இம்போர்ட் மேத் அப்படின்னு கொடுக்கணும். இம்போர்ட் மேத் அப்படின்னு கொடுத்தா எனக்கு மேத்தில் இருக்க இந்த ஃப்ளோர் டிவிஷன் மற்ற சில மாடியூல்ஸ் எல்லாமே எனக்கு மற்ற சில மெத்தட்ஸ் எல்லாமே எனக்கு இம்போர்ட் ஆயிரும். இப்போ இந்த மேத்குள்ளே இருக்க இந்த ஃப்ளோர் அப்படின்னு கால் பண்ணால் தான் எனக்கு வந்து ஒர்க் ஆகும். மேத்குள்ளே இருக்க இந்த ஃப்ளோர் அப்படிங்கிற மெத்தட் இப்போ வந்து நான் இங்கே ஃப்ளோர் அப்படின்னு கால் பண்ணோன்னே இந்த மேத் மாடியூலுக்குள்ளே போய் தேடும். இந்த மாடியூலுக்குள்ளே வந்து ஃப்ளோர் அப்படிங்கிறது இருக்கா, அதுக்கு வந்து கோட்ஸ்லாம் எழுதி வச்சிருப்பாங்க, ஃப்ளோர் டிவிஷன் இப்படி தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அதை வந்து எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ நான் இதை ரன் பண்ணுற பாருங்க, எனக்கு 5 அப்படின்னு ரிட்டர்ன் ஆகணும். 5 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு, ஏன்னா இங்கே 5 அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். இது எந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணல. இப்போ 5.27 அப்படின்னு கொடுக்குறேன், எனக்கு அப்பயும் 5 தான் ரிட்டர்ன் பண்ணும். டெசிமலுக்கு அடுத்தது என்ன வேல்யூ கொடுத்தாலும் அதை வந்து நெகோஷியேட் பண்ணிடுவோம். இப்போ நான் ரன் பண்ணுறேன், இப்பயும் எனக்கு 5 தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ளோர் டிவிஷன் கண்டுபிடிக்கிறது. ஃப்ளோர் டிவிஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்க வேல்யூ வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம். அதாவது டெசிமலுக்கு அடுத்து என்ன வேல்யூலாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு அந்த முழு நம்பர் தான் கொடுக்கும். அதுதான் ஃப்ளோர் டிவிஷன். இது நம்ம டேரெக்டாகவும் கண்டுபிடிக்கலாம் இந்த ஃப்ளோர் டிவிஷன் அப்படிங்கிறத. இப்போ a ஈக்குவல் டு 156 அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு இந்த 6 அப்படிங்கிற நம்பர் ரிமூவ் பண்ணிட்டு 15 அப்படிங்கிறது மட்டும்தான் வரணும்னா அதுக்கு ஃப்ளோர் டிவிஷன் யூஸ் பண்ணலாம். a ஈக்குவல் டு a ஃப்ளோர் டிவிஷன் 10 அப்படின்னு கொடுக்கணும். ஃப்ளோர் டிவிஷன் 10 அப்படின்னு கொடுத்தா எனக்கு லாஸ்ட் நம்பரை வந்து எடுத்துரும், மிச்சம் வந்து 15 மட்டும் தான் எனக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ நான் ஏவை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். பிரிண்ட் a. இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன், எனக்கு 15 மட்டும்தான் இருக்குது. ஏ வந்து ஃப்ளோர் டிவிஷன் 10 அப்படின்னு கொடுத்தா எனக்கு லாஸ்ட் நம்பரை எடுத்துகிட்டு 15 மட்டும்தான் வச்சுருக்கோம். இப்போ இந்த மேத் மாடியூலுக்குள்ளே இருக்க இன்னும் சில ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். பிரிண்ட் டேன் வேல்யூ கூட கண்டுபிடிக்கலாம். இந்த மேக்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்பீங்களா, சைன் டீட்டா டேன் டீட்டா அதெல்லாமே கண்டுபிடிக்கலாம். மேத் டாட் இப்போ சைனோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம், சைன் 45ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சைன் 45 கொடுத்துட்டு இதை நான் என்டர் பண்ணுறேன், இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சைன் 45ஓட வேல்யூ வந்து கொடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி டேன் டீட்டா காஸ் டீட்டா இது எல்லாத்துக்குமே கண்டுபிடிக்கலாம். அடுத்தது இந்த மேத் மாடியூல் யூஸ் பண்ணி நம்ம ஃபேக்டோரியல் கூட கண்டுபிடிக்கலாம். பைத்தானில் வந்து ஃபேக்டோரியலுக்கு வந்து ஒரு 4-5 லைன் கோட் வர மாதிரி தான் இருக்கும். அதை இன்னும் சிம்பிள் பண்ணுறதுக்காக இந்த மேத் மாடியூலுக்குள்ள ஃபேக்டோரியல் அப்படின்னு ஒரு மெத்தடே வச்சுருக்காங்க. பிரிண்ட் மேத் அப்படிங்கிற மாடியூலுக்குள்ளே இருக்க ஃபேக்டோரியல் ஆஃப் 5. ஃபேக்டோரியல் ஆஃப் 5ங்கிறது என்னது 120. இப்போ அதை ரிட்டர்ன் பண்ணுதான்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு வந்து 120 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ இதில் அந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இன் பைத்தான்